பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா இந்த இடத்துல சாட்சியாக உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஏசப்பாக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய சாட்சி எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, இது என்னென்னா என்னோடய ஓன் ஷாப் தான். ஃபேன்சி அண்ட் ஸ்டேஷ்னரி ஷாப். நான் வந்து ஒரு 7 இயர்ஸ் பேக் வந்து ஒரு பெட்டி ஷாப் மாதிரி வச்சுருந்தேன். ஒரு சின்ன கடை தான். அந்த கடைக்குள்ளே கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம், கொஞ்சம் ஸ்டேஷ்னரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 பென் பாக்ஸ் வச்சுருப்பேன். பென்னெல்லாம் போட்டு ஒரு 2, 3 சாக்லேட் வச்சுருப்பேன். கொஞ்சம் கிளிப்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். அந்த அந்த கடையில் வந்து அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ திங்ஸ் தான் மொத்தமே அந்த கடையில் இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் ஒன் திங் என்னென்னா, நான் வந்து பெரிய இன்வெஸ்ட் பண்ணி கடையை ஸ்டார்ட் பண்ணலை. யாருக்கிட்டேயும் நான் கடன் வாங்கவும் இல்லை. ஃபேமிலியில் யாருமே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணது கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, ஒரு ஐடியா இல்லை, பட் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு வந்தேன். பட் நான் வந்து ஒரே ஒரு காரியத்தை நான் விசுவாசித்தேன். ஏசப்பா வந்து கடவுளே, இது கடைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த கடையை நீர் ஆசீர்வதிச்சுத்தாங்க. இங்கே வர கஸ்டமர்ஸ் வந்து இங்கே இந்த கடையில் வாங்கினது நல்லது என்று காணத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொன்னேன். அது மாதிரி கடையில் ஒவ்வொரு பொருளும் விற்கும்போது கஸ்டமர் என் கையில் காசு கொடுத்தோன்னே, ஆண்டவரே இந்த வியாபாரம் நீர் கொடுத்தீர், உமக்கு நன்றின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு செகண்டும் அப்படி தான் அந்த கடை 7 வருஷமாக ரன் பண்ணேன். கடவுள் ஒவ்வொரு இதுலேயும் என் கூடயே இருந்தாங்க. அவர் கிருபையினால் இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய கடைக்கு நான் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கேன். ஸோ பெரிய கடை அப்படிங்கிறப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், அந்தளவுக்கு நிறைய திங்ஸ், அந்த கடையை ஃபுல் பண்ணுற அளவுக்கு நிறைய திங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த கடையை ஃபுல் பண்ணுறது அளவுக்கு என்கிட்ட நிறைய திங்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது ஒரே நேரத்தில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி அப்படிலாம் வாங்கலை. ஒரு 4000, ஒரு 5000 அப்படி வாங்குவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி போய் வாங்குவேன். ஸோ கடவுள் கிருபையில் கடன் எதுவுமே இல்லாமல் நாங்களே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கினோம். அந்தளவுக்கு கடவுள் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறாங்க. இதை எதுக்காக நான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும், நான் வந்து பிஸ்னஸ் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சில காரியத்துக்காக பல வருஷங்கள் நம்ம வெயிட் பண்ணுறோன்னா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கடவுள் நிச்சயமாக ஒரு காலத்தில் நம்மளையும் உயர்த்துவார், ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார். ஸோ இந்த கடையை பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஃபுல் வியூ காமிச்சிருப்பேன். நல்லா பெரிய கடை. நானே வந்து முந்தானேத்து போது அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன், இது ஃபுல்லாக கடவுள் ஜாமான் வைக்கிற அளவுக்கு என்னையும் தகுதிப்படுத்தி என்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்கிறப்ப நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு சாட்சி. இது கண்டிப்பாக உங்களுடைய தேவைகளையும் கடவுளை இந்த மாதிரி ஆசீர்வதித்து ஒரு கொஞ்சம் பொறுமையாக சில காலங்கள் காத்திருக்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு ஜெயத்தை நமக்கு கடவுள் கொடுப்பார். ஸோ நீங்களே பார்க்குறீங்க இந்த வீடியோவை, இந்த கடை எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த கடை எவ்வளோ சின்னதாக இருந்ததுங்கிறத இனி வர வீடியோவில் அதை ஒரு கிளிப் பண்ணி நான் உங்களுக்கு அதோட சேர்த்து அட்டாச் பண்ணி நான் போடுறேன். ஸோ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய உயிருள்ள சாட்சிகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கடை என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே வந்து ஒரு ஃபுல் வியூ நான் உங்களுக்கு எடுக்கிறேன் பாருங்களேன். ஸோ கேமரா திருப்பி பார்க்கும்போது இந்த அளவுக்கு கடையை ஃபுல் பண்ணுறதுக்கு ஜீசஸ் பிளஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.